மத்திய கிழக்கு ஆசியாவில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் மேகங்கள் மீண்டும் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மிரட்டலுக்கு ஈரான் தற்போது மிக கடுமையான மற்றும் ஆவேசமான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்கா தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீறினால் அதற்கு இணையாக மிக கொடூரமான நேரடி பதிலடியை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த தற்காலிக அமைதி முழுமையாக குலைந்துள்ளது. அண்மையில் ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிட்டதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார். மேலும் தங்களை ஈரானியர்கள் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையை தொடருமாறு கெஞ்சுவதாகவும் டிரம்ப் கூறியிருந்தார். ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள ஈரான் அரசு நாங்கள் யாரிடமும் கெஞ்சவில்லை என்றும் கத்தார் நாட்டின் சமாதான தூதர்களை மட்டுமே எங்கள் நாட்டிற்குள் அனுமதித்துள்ளோம் என்றும் விளக்கியுள்ளது. அமெரிக்கா மீது தங்களுக்கு எப்போதுமே நம்பிக்கை கிடையாது என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் கலிஃபாப் பேசுகையில், அமெரிக்காவுடனான இந்த போர் ஒருபோதும் ஈரானின் சரணடைவதில் முடிவடையாது என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா எப்போது துரோகம் செய்தாலும் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் எதிர்த்து போரிடவும் ஈரான் ராணுவம் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புபவர்கள் முதலில் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா மீது தங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என்பதை அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸிடமே தாம் நேரில் தெளிவுபடுத்திவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல ஈரானின் ஆன்மீக தந்தை ரூஹில்லா கோமெனியின் பேரனான அலி கோமெனி பேசும்போது அமெரிக்காவுடன் சமாதானம் பேசுவது சாத்தியமற்ற ஒன்று என்றும் இந்த பேச்சுவார்த்தை என்பது போரின் மற்றொரு வடிவமே தவிர அமைதிக்கான வழி அல்ல என்று கூறியுள்ளார். குற்றவாளியான அமெரிக்காவுடன் சமரசம் செய்ய நினைப்பவர்கள் தேச துரோகிகள் என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். கத்தார் நாட்டின் தூதுக்குழு தற்போது ஈரானின் முகாமிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் வேளையில் ஈரானிய தலைவர்களின் இந்த ஆவேச பேச்சுகள் அமெரிக்காவுடனான மோதல் விரைவில் ஒரு முழு அளவிலான போராக மாறும் என்பதையே காட்டுகின்றன.